ஹாய், பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு சிறிய கதையை உங்களிடத்துல சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஏடி 18வது வருஷம் நார்வேல ஒரு சிறிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அதிகமா நேசிச்சு அன்பு செலுத்தினவங்களா இருந்தாங்க. அந்த பெண் யாரை பார்த்தாலும் 2 கேள்வி கேட்பாங்களாம். ஒண்ணு, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தாலும் அவங்க வந்து பேசுறவங்களா இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல தபால்காரர், அதாவது போஸ்ட்மேன் என்ன பண்ணாராம், அந்த லெட்டரை கொடுக்க வந்தாராம். அப்போ அவரை பார்த்து இந்த பெண் கேட்டுச்சான், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த தபால்கார் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கம்யூனிஸ்டா, ஒரு கம்யூனிஸ்ட்வாதி, அவர் ஒரு போராளி. இதெல்லாம் அவருக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியமா இருந்துச்சாம். ஆனா அந்த பெண் அவரை பார்த்து கேட்டதும், அவர் அந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் அப்படியே முறைச்சு ஒன்னும் பதில் சொல்லாம அந்த பெண்ணை விட்டு அவர் போறவரா இருந்தார். மறுபடியும் அந்த ஊருக்கு அவரு அந்த லெட்டர் கொடுக்க வரும்போது மறுபடியும் இந்த பெண் ஓடி போய் அவரிடத்துல கேட்டுச்சான், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அவர் மறுபடியும் முறைச்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லாம அவர் போயிட்டாராம். அப்போ அந்த பெண்ணுடைய தந்தை அந்த பெண்ணை கூப்பிட்டு, அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க மூலியமா நீ ஏன்னா துன்புறுத்தப்படுவ, ஆகையால அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி இவர் கண்டிச்சாராம். ஆனாலும் கூட அந்த பெண் என்ன பண்ணாங்களாம், மறுபடியும் மறுபடியும் அவரை பார்த்து, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? நீங்க இன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூப்பிட்டவங்களா இருக்கிறாங்க. அழகா சிரிச்சுனே அந்த சிரிச்ச முகத்தோட அழைச்சது வந்து அவருடைய கண்ணுக்குள்ளவே எப்பவுமே நிக்குமா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இவரு அந்த ஏரியாக்கு தபால் கொடுக்க, அதாவது லெட்டர் கொடுக்க வரும்பொழுது அந்த பெண் அந்த இடத்துல இல்லையா. எப்ப வந்தாலும் அந்த பெண் இவரை வந்து 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 இவரை தொல்லை பண்ணுமா. உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எப்போ வந்தாலும் கூப்பிடுமா. ஆனா ஒரு நாள் அந்த பெண் இவரை டிஸ்டர்ப் பண்ணலையா, அந்த பெண்ணே அந்த இடத்துல இல்லையா. அப்போ இவரு லெட்டர் கொடுக்கிறவரு திடீர்னு என்ன யோசிச்சாராம், இன்னைக்கு அந்த பெண்ணை காணுமே, இன்னைக்கு வந்து நம்மள அழைக்கலையே. அந்த சிரிப்பை எல்லாம் அவர் யோசிச்சு பார்த்தாராம். இப்ப என்ன ஆச்சு அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, அந்த பெண்ணுடைய வீட்டுல போய் விசாரிக்கும் பொழுது அந்த பெண் மறிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தபால்காருக்கு அறிவிச்சாங்களாம், போஸ்ட்மேனுக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்போ இவருடைய மனம் எல்லாம் என்ன ஆச்சுனாக்கா, ஐயோ இந்த சிறிய பெண் செத்துச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை. அந்த சிரிப்பு இவர் கண்ணு முன்னாடியே நின்று இருந்துச்சான். அந்த கேள்விகள் இவருக்கு கண்ணு முன்னாடியே நின்று இருந்ததுனால இவர் வீட்டுக்கு போய் கூட இவருடைய மனது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த பெண் மேலேயே, அந்த குழந்தை, அதாவது அந்த சிறு பெண் மேலேயே இவருடைய நினைவுகள் எல்லாம் இருந்துச்சான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இவரு அந்த பெண்ணுடைய கல்லறை எங்க இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டார்கிட்ட கேட்டு அந்த கல்லறைக்கு போனாராம். அந்த கல்லறையில போய் பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கல்லறையில அந்த பெண் எழுத சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கல்லறையில எழுதப்பட்டிருந்துச்சாம். அதை பார்த்த இவரு மனம் உடைந்து அதே இடத்துல முழங்கால் படியிட்டு அவர் என்ன செஞ்சாராம், நீ என்னை கேட்கும் போதெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுக்கல, நீ என்னை கேட்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுக்கல, ஆனா நான் பதில் சொல்லும் பொழுது நீ உயிரோட இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லுகிற விதமாக அதே இடத்துல முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்த்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராய் இருந்து அவரும் பின் வருகிற நாட்களிலே சுவிசேஷகராய் மாறினவராய் இருக்கிறார். இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். இன்னைக்கு நாம கூட யாரா நல்லது சொல்லும்போது கேட்காம இருக்கிறோமா? நாம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அதை உதாசீனப்படுத்திறோமா, இல்ல அதை கேவலப்படுத்திறோமா, அந்த அன்பை நம்ம அசட்டை பண்ணிடுறோமா? இன்னைக்கு இந்த சிறு கதையின் மூலியமா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண்ணின் மூலியமாய் நம்மளிடத்துல பேசுகிறார். தேவனுடைய அன்பு அது பெரிதான அன்பு. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புகிற நாள். ஆகையால இன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.